அதாவது தென்னாலிராமன் படம் வந்து வெளியாக போகுது அப்படின்ற அறிவிப்பு வெளியானதுமே வந்து தெலுங்கு அமைப்பினர்கள்லாம் வந்து அந்த தென்னாலிராமன் படத்தில் கிருஷ்ணதேவராயரை வந்து தவறாக சித்தரிச்சிருக்கதா வந்து குறிப்பிட்டு போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. அந்த படத்துக்கு தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. மேலும் அந்த படத்தை எதற்காக தடை செய்ய வேண்டும், மேலும் அந்த படத்தில் என்ன இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்பது குறித்து தெலுங்கு அமைப்பினர் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். என்ன காரணத்துக்காக வந்து இந்த படத்தை தடை செய்யணும்னு நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க? ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு மாமன்னர். சதர்ன் இந்தியா கம்ப்ளீட்டாக ரூல் பண்ணிடக்கூடிய ஒரு மாமன்னர். எவ்வளோ சர்வீஸ் பண்ண 4 மொழிக்கு அவர் சர்வீஸ் பண்ணார். எவ்வளோ டெம்பிள்ஸ் எல்லாம் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி செஞ்சு அவர் வந்து ஒரு சின்ன ஒரு காமெடி ஆக்டர் மூலம் வச்சு ஒரு பஃபூன் மாதிரி காமிக்கிறது தெலுங்கு மக்கள் மட்டுமே இல்லை, கன்னடா மக்கள், தமிழ் லீடர்ஸ் கூட நிறைய பேர் வந்தாங்க. எல்லோரும் யாரும் விரும்ப மாட்டாங்க. இது வந்து நாங்கள் முதல்ல தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக நாங்கள் சொல்லிட்டோம், படம் நம்ம காமிங்க, ஏதாவது சின்ன சின்ன மார்ப்பு தான் நீங்கள் பண்ணிட்டு பிரச்சனை இல்லாமல் போகலான்னு. அவர் சென்சார் ஆகி போச்சு, நான் ஏன் உங்களை காமிக்கணும்? சரி, அப்ஜெக்ஷன் இல்லைன்னா காமிச்சிருக்கலாமே, தாராளமாக காமிச்சிருக்கலாமே. காமிச்சு அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருந்தால் ஈஸியாக இருக்கும். அவங்களே இஷ்யூ பண்ணிட்டாங்க, நான் காமிக்க மாட்டேன், நான் ஏன் உங்களை காமிக்கணும்னு சொன்னால் அப்போ அது இஷ்யூ ஆகி போச்சு. காமிக்கலன்னு சொல்லும்போது நம்மளுக்கு சந்தேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் சென்சார் அவர் வந்து இதுக்கு கிருஷ்ணதேவராயரே இல்லைன்னு சொன்னார் அவர். ஆனால் சென்சார் சர்டிஃபிகேட் ஆஃபீஸர் கிளியராக லெட்டர் கொடுத்தாரு, இது கிருஷ்ணதேவராயர் ஸ்டோரி தான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க. அது எப்படி? அப்போ யார் உண்மை சொல்கிறாரு, யார் போய் சொல்கிறாரு? அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். இந்த சினிமா லீடர்ஸ் எல்லாம் தேவையில்லையான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அது தப்பது. இது மொழி பிரச்சனை இல்லை, இது திராவிட நாடு கலாச்சார பிரச்சனை. இது எல்லாரும் ரியாக்ட் ஆகக்கூடிய பிரச்சனை இது. ஸோ நாங்கள் சொன்னி சாமரஸ்யமாக போக வேண்டியது பெரிய இஷ்யூ அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சில காட்சிகளை நீக்கினா வந்து இந்த போராட்டத்தில் வந்து வாபஸ் டெஃபினட்டாக அந்த அப்ஜெக்ஷனபிள் காமெடி நிறுத்தா நாங்கள் ஏன் அலோவ் பண்ணுறோம்? இப்போ எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுது, நாங்கள் அது போய் ஒன்றும் கைவிடலையே. இது வந்து ஒரு மாமன்னர், இவர் வந்து ஒரு குறையாக காமிக்கக்கூடாது. அவர் வந்து ஒரு இப்போ இருக்கிற இந்த வரலாறுல நம்ம அறிஞர் என்ன நினைக்கிறாங்க, இவ்வளோ கிருஷ்ணதேவரனா இவர் தானா அந்த ஃபீலிங் வரக்கூடாது. அதுதான் நாங்கள் இப்போது இதே எம்ஜிஆரோ இல்லை அண்ணாதுரையோ இல்லை மகாத்மா காந்தியோ பேர் சொல்லாமல் அவங்க மட்டும் அவர் பிக்சர் காமிச்சு, ஒரு ஸ்டோரி காமிச்சு சொன்ன காமெடி மாதிரி பண்ணால் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒரு ராஜராஜ சோழன் காமிச்சா நீங்கள் ஒத்துக்கிறியா? அதாவது பட அதிபர்கள், அதாவது தயாரிப்பாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு கருத்து சுதந்திரம், அதாவது சினிமா துறை வந்து கருத்து சுதந்திரம் மிக்கது, அதில் வந்து கருத்து சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடுறதா வந்து அவங்க குற்றச்சாட்டுறாங்க. இது பற்றி உங்களோட கருத்து? அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. சுதந்திரத்துக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. மற்றவங்களுக்கு மனோபாவம் அடிப்பட்ட மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. எவ்வளோ படம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், கமல்ஹாசன் பிக்சர் அது மாதிரி நடந்திருக்கு. என்னாச்சு, எப்படி அவர் மாற்றிட்டார்? அவர் நல்ல மனசு வச்சு ஆமாம் கரெக்டு தான், மனோபாவம் அடிபட்டுக்கூடாது, இல்லை அவர் ஆட்டோமேட்டிக் கரெக்ட், இதே மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். இவர் தான் விஷயம் பண்ணிட்டார். இது இப்போ நான் என்ன சந்தேகம்னா, இதனால் அவங்களுக்கு ஒரு விளம்பரம் ஏற்பாடு செய்கிறா ஒரு மாதிரி அவர் பார்க்குறாரான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ தேவையில்லாத விஷயம் இல்லை. அதாவது தென்னாலிராமன் படத்தில் மன்னரை கிருஷ்ணதேவராயரை வந்து இழிவுபடுத்தி காட்சிகள் ஏற்படுத்தியிருக்கதா வந்து இவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த காட்சிகளை நீக்கினால் இந்த படத்தை வெளியிடுவதற்கு நாங்கள் தடை செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கான போராட்டங்களில் இறங்க மாட்டோம்ன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நிலையில் வந்து அந்த காட்சிகளை நீக்காத பட்சத்தில் வெளியிட்டால் போராட்டம் இன்னும் தொடரும் அப்படின்ற மாதிரி இவங்க அறிவிச்சிருக்காங்க.